வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ஜாகிர் ஹுசேன், கேரியர் கைடன்ஸ் குரு. உங்களுடைய 4 வருஷம் இத பார்த்துட்டு இருக்கிற ரவுண்ட் 3 மாணவர்கள், ரவுண்ட் 2 மாணவர்கள், ரவுண்ட் 1 மாணவர்கள், உங்க அனைவருக்கும் கேரியர் கைடன்ஸ் குரு ஜாகிர் ஹுசேன் சார்பாக 4 வருஷம் உங்களுடைய லைஃப் நல்லா இருந்து 4 வருஷம் முடிஞ்ச பிறகு ஒரு நல்ல வேலையில போய் உங்க வாழ்க்கை சீரும் சிறக்க கேரியர் கைடன்ஸ் குரு சார்பாக மனமாற வாழ்த்துகிறேன். ஒரு வரையா டிஎன்இஏ இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கோட 3rd ரவுண்டோட முக்கியமான ஸ்டேஜ், அதாவது டிசைடிங் ஃபேக்டர். அப்படின்னா என்ன? டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷன்ஸ் 2 நாள், இன்னைக்கு நாளைக்கு உங்களுக்கு 2 நாள் டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷன் இருக்கு. இந்த டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷன்ல நீங்க எடுக்க போற டிசிஷன் உங்களுக்கு மட்டும் கிடையாது, தமிழ்நாடு மக்கள் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஒவ்வொரு மாணவனும் எடுக்க போற முடிவு. ஏன்னா இந்த ரவுண்ட் 2 143 கட் ஆஃப்ல இருந்து அப் டு 77, ஆல்மோஸ்ட் இங்க ஒரு 43, அங்க ஒரு 23, 65 கட் ஆஃப்க்கு மேல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா கம்யூனிட்டிலையும் நம்மளுக்கு ஒரு நல்ல காலேஜ் கிடைச்சிடாதான் ரொம்ப ஏங்கிட்டு கவர்மெண்ட்ல முதல் பட்டதாரி சலுகையோட நம்மளுக்கு எப்படியாவது இன்ஜினியரிங் படிக்கணும் கனவோட இருக்காங்க. இதே இடத்துல இன்னொரு செட் ஆஃப் பீப்புள், அதாவது ஆல்மோஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு போனவங்க, அதாவது சிபிஎஸ்இ ஐசிஎஸ்இ மெட்ரிகுலேஷன்ல பண்ணி கொஞ்சம் மார்க் கம்மியான 143ல இருந்து லாஸ்ட் மார்க் இருக்கிறவங்க ஆல்மோஸ்ட் அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, ஒரு மேனேஜ்மெண்ட் சீட்டு எடுத்துட்டாங்க. பட் இருந்தாலும் ஒரு கெத்து, நானும் கவுன்சிலிங்ல போட்டு பாக்குறேன், எனக்கு எந்த காலேஜ் கிடைக்குதுன்னு சொல்லி சீட் எடுப்பீங்க. சீட் எடுத்துட்டு கண்டிப்பா நீங்க நினைச்ச காலேஜ் வந்திருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நீங்க 143க்கு மேல இருக்கிற காலேஜ் தான் கனவுல இருந்திருப்பீங்க, உங்களுக்கு அந்த காலேஜ் கிடைக்காது. பட் 500 ரூபாய் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோமே, நம்மளும் ரிஜிஸ்ட்ரேஷன் என்னன்னு பார்ப்போம். ஆனா நீங்க எல்லாம் ஒரு காலேஜ்ல சேர்ந்தவங்க, ஒரு மேனேஜ்மெண்ட்ல கொடுத்து லட்சங்கள் 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 கொடுத்து ஃபேமிலி ஸ்டேட்டஸ்க்கு சொசைட்டிக்கு நானும் இன்ஜினியரிங் படிச்சுன்னு சொல்லி நீங்க எல்லாருமே காலேஜ் சேர்ந்தவங்க நிறைய பேர் இருக்கீங்க. பட் அவங்க இப்ப டென்டேட்டிவ்ல என்ன செய்வாங்கன்னா, ஏதாவது நீங்க ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணுவீங்க, பண்ணிட்டு நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, காலேஜ் போகணும்னு நினைப்பீங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா, இல்ல சார் நான் காலேஜ் போகல, நான் சப்போஸ் அவங்க டிக்ளைன் அண்ட் அப்போர்ட் கொடுத்துட்டு 7 நாள் கழிச்சு உங்களுக்கு இது வந்துருச்சுன்னா என்ன செய்வீங்க, அண்ட் அக்செப்ட் பண்ண அப்போர்ட் கொடுத்துட்டு ஒரு காலேஜ் வந்த பிறகு திருப்பி போய் நீங்க சேரலட்டா என்ன ஆகும்? சோ இந்த மாதிரி டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய யோசிங்க. ஏன்னா நீங்க எடுக்க போற முடிவு கண்டிப்பா அந்த காலேஜ்ல போய் நான் ஜாயின் பண்ணிடுவேன்னா வெல் அண்ட் குட், அது உங்களுடைய ரைட்ஸ். நீங்க கண்டிப்பா என்ன செய்யலாம், அந்த டிசிஷன் எடுக்கலாம். இல்ல சார் நான் ஆல்ரெடி மேனேஜ்மெண்ட் சீட் சேர்ந்துட்டேன், நான் சும்மா ஒரு ட்ரை பண்ணி பார்த்தேன், பேருக்கு என்ன செய்வீங்க, நினைச்ச காலேஜ் கிடைக்கலன்னா அடுத்தது நீங்க என்ன செய்வீங்க நான் சொல்லுவா, டிக்ளைன் அண்ட் அப்போர்ட். டிக்ளைன் அண்ட் அப்போர்ட் கொடுத்துட்டீங்க, என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா 7 நாள் கழிச்சு உங்களுக்கு ஒரு சீட் அலாட் ஆயிரும். அந்த அலாட் ஆன சீட் நீங்க போக மாட்டீங்க, அந்த சீட் ஆட்டோமேட்டிக்கா மேனேஜ்மெண்ட்டுக்கு இதாகும். அதுக்கு நீங்க பெருந்தன்மையா நான் தான் மேனேஜ்மெண்ட்ல சீட் எடுத்துட்டேன், காலேஜ் எடுத்துட்டேன், நீங்க எந்த ஆப்ஷன் நீங்க பண்ணாம விட்டாவே நீங்க உங்க சீட் என்ன ஆயிரும், அக்செப்ட் பண்ண அப்போர்ட் கொடுத்தவங்களுக்கு வந்துடும். சோ அதனால என்னுடைய ஹம்பிள் ரிக்வெஸ்ட் நீங்க டிசிஷன் எடுக்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லா எடுங்க. அதாவது நான் காலேஜ் ஜாயின் பண்ணிடுவேன், நீங்க எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க. இல்ல சார் நான் சும்மா ஒரு 500 ரூபாய்க்கு விளையாட்டுத்தனம் பண்ணி பார்த்தேன்னா, தயவு செய்து நீங்க செய்யற ஒரு முடிவு முதல் பட்டதாரி வச்சுக்கிட்டு, அதாவது நீங்க செகண்ட் கிராஜுவேட்டா இருப்பீங்க, இன்கேஸ் ஹை லெவல் உங்களுக்கு டொனேஷன் கொடுத்து சேர்ந்த லெவலா இருப்பீங்க. ஆனா முதல் பட்டதாரி சலுகையோட காலேஜ் சேரணும்னு சொல்லி நிறைய பேர் ஏங்கிட்டு இருக்காங்க. நீங்க செய்யற ஒரு விளையாட்டுத்தனம் முதல் பட்டதாரி கிடைக்காம போயிடும். சோ அதனால சமூக பொறுப்புள்ளவங்க எனக்கு தெரிஞ்ச ரவுண்ட் 3 மாணவர்கள், உண்மைதானே, ரொம்ப சமூக பொறுப்புள்ளவங்க. நீங்க கண்டிப்பா மேனேஜ்மெண்ட்ல சேர்ந்தவங்க தயவு செய்து பின்னாடி இருக்கிறவங்களுக்கு முதல் பட்டதாரி சலுகையோட காலேஜ் சேரணும்னு நினைக்கிறவங்களுக்கு விட்டு கொடுங்க. ஏன்னா அவங்க நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த சீட் அலாட் ஆயிரும். ரைட். அதே மாதிரி பொதுவான 1க்கு 4 தடவை நல்லா யோசிங்க. மேக்சிமம் நீங்க எல்லாமே சாய்ஸஸ் விரும்பி தான் வச்சீங்க. மெயினா நீங்க அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுக்கறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லையா அக்செப்ட் அண்ட் அப்போர்டாவது கொடுங்க.
புரியுதா? என்ன நீங்க வந்து அடுத்த ரவுண்ட்ல வந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல காலேஜ் இருக்காது. நிறைய பேர் வந்து இந்த இடத்துல வந்து சார் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் சார் சப்ளிமெண்டரியில போனா எங்களுக்கு நல்ல காலேஜ்ல சீட் இருக்குமான்னு கேக்குறீங்க. கண்டிப்பா வந்து ரவுண்ட் 3லயே வந்து நல்ல காலேஜ்ல உங்களுக்கு சீட் கிடைக்கலன்னா சப்ளிமெண்டரியில வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்க வாய்ப்பு இல்ல. சார் சப்ளிமெண்டரியில எல்லா சீட்டும் நீங்க வந்துரும் சொல்றீங்க, சப்ளிமெண்டரியில வந்து எல்லா சீட்டுமே புல் வந்துடும் மறுபடியும் நடத்தும் சொல்றீங்க, அப்படின்னா எங்களுக்கு காலேஜ்ல சீட் கிடைக்கும்னா சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் வந்தாலும் அந்தந்த கம்யூனிட்டியில இருக்கிற சீட்டு தான். எல்லா சீட்டுமே மொத்தமா குவியலா வந்து அதுல இருந்து நீங்க எடுக்க போற கிடையாது. இந்த இப்ப எப்படி நீங்க ரவுண்ட் 1 முடிஞ்சா ரவுண்ட் 2 வேகன்சி லிஸ்ட் பாத்தீங்க, ரவுண்ட் 2 முடிஞ்சா ரவுண்ட் 3 வேகன்சி லிஸ்ட் பாத்தீங்க, ரவுண்ட் 3 முடிஞ்சா மறுபடியும் வந்து அதே கம்யூனிட்டி ஓரியன்டட்ல தான் சீட்டு காமிக்கும். உங்க கம்யூனிட்டியில சீட் இருந்தா எடுத்துக்கலாம். இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து சப்ளிமெண்டரினா வந்து நிறைய பேர் சேராத சீட்லாம் வந்துரும், அதுல இருந்து நம்ம எடுத்துக்கலாம் நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்னா எண்ட் ஆஃப் தி ரவுண்ட் 3 வேகன்சி லிஸ்ட் வரும். உங்க கம்யூனிட்டியில சீட்டு இருந்தா மட்டும்தான் எடுக்க முடியும். மொத்தமா வந்து குவிஞ்சு காமனா வந்துடாது, அதுல இருந்து நீங்க எடுக்கிற மாதிரி இருக்காது. இது நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன செய்யணும்? லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப்.